தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், கிளை கழக செயலாளர்கள் முதல் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். அதற்காக தர்மபுரிக்கு செல்ல இருக்கிறோம். மற்றபடி நீங்க கேட்டீங்கன்னா நான் பேசுவேன். ஒரு கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு நடக்கிறப்ப அதை பற்றி நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலை நோக்கி எங்கள் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலை நான் அரசியலுக்காக சந்திக்கவில்லை. அரசியல் மூலம் பழகினாலும் அவரும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்க என்ற காரணத்தினால் அவர் அன்றைக்கு கோயம்புத்தூர்ல நான் போயிருந்த நேரத்தில் அவர் அன்றைக்கு இருந்ததுனால அவரை சந்தித்து விட்டு வந்தார். அதுல நட்பு ரீதியான சந்திப்பு தான், வேற அதுல அரசியல் உறுதியாக இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர வரையும் என்டிஏவோட இணையத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர வரையும் என்டிஏவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையத்துக்கு வாய்ப்பு இல்லை. உங்க கேள்விகளுக்கு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பல முறை பதில் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் திரும்ப திரும்ப அரைத்தமாவே அரைக்க வேணாம்னு நினைக்கிறேன். விஜயாவோட பொதுக்கூட்டத்துக்கு தொடர்ந்து அதிகப்படியான நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. 83 நிபந்தனைகள். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான கூட்டங்கள் எல்லாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் காமிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில் நான் செய்தியில் பார்த்தேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக செய்தியை பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோட அழுத்தம் இருக்கா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லும்போது அவரு இங்க ஒரு பாடலே பாடுறாரு. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்ல முடியலங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்ல முடியலன்னு ஒரு பாடலே பாடுறாரு. அப்படி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதோ இல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சியோ அழுத்தம் கொடுக்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பாட்டு பாடுறதுக்குலாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க அவர் தான் அதுக்கு சொல்லணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியாத விஷயத்தை போய் நம்மளா கற்பனையா பேசுவது எனக்கு பழக்கம் இல்லை. தமிழகத்தில் இந்து கோயில் இடிக்கிறதாக குற்றச்சாட்டு. அதே மாதிரி இந்து மதபாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மதங்களுக்கு தான் இந்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக சொல்றாங்க. இந்துக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எந்த அரசாங்கத்துல? திருப்பரங்குன்றம் உட்பட சேலத்துல இந்து கோயில் இடிக்கப்பட்டது. இந்து கோயில்ல யாரு இடிச்சா? நீங்க போல மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அண்ணாமலையே சொல்லியிருக்காரு 125 இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கு. அது இந்து கோயில்கள் யாரு இடிச்சா, எதற்காக இடிச்சிருக்காங்க? சேலத்துல திமுக கவுன்சிலரே ஒருத்தர் இடிச்சிருக்காரு. என்ன காரணத்துக்காக இடிச்சிருக்காரு? நுழைவாயில் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி அவரே இடிச்சிருக்காரு. அவர் அரங்காவலர் தலைவராக இருக்கிறார். வாஸ்து சரியில்லைடா, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாம நான் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா சாலைகளை அகலப்படுத்துறப்ப அங்க உள்ள கோயில்களை வேற வழி இல்லாமல் அங்க உள்ள மக்களுடைய ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டி தருவார்கள், பார்த்திருக்கோம். பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவா இருக்கு. திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையேயும் இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா மாநில கூட்டாட்சிங்கிறத விஜய் மட்டும்தான் முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு. இல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே மூலம் அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு. அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும். அது திராவிட கட்சிகள் இப்போ வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கிறாங்க. இல்ல, மாநில சுயாட்சியா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தானே வரணும். அதனால சொல்றேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இல்லைங்க, கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம். அவ்வளவுதான்.